வெல்கம் டு டாக்டர் நிர்மலா விஜய் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு கீரையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது ஒரு ஸ்பெஷலான ஒரு கீரைன்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கீரை. அது என்ன அப்படின்னா சக்கரவர்த்தி கீரைங்க. இதில் இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. பொட்டாசியம், கால்சியம், துத்தநாகம் எல்லாமே அதிகமாக இருக்குது. நார் சத்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குங்க. ஸோ உண்மையை சொல்லணும்னா எனக்குமே இந்த கீரையை பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வந்துச்சு. இதுக்கு இவ்வளோ பலன்கள் இருக்குது, இவ்வளோ அற்புதங்கள் இது பண்ணுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இந்த கீரையை விட மனசு இல்லை. ஸோ வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டேன். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோவும் போடலான்னு தோணுச்சு, அதனால தான் போடுறேன். பெண்களுக்கு ஏற்ற ஒரு கீரை அப்படின்னா அது இந்த சக்கரவர்த்தி கீரை தாங்க. உங்களுக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சரி பண்ணுது. இன்னொன்று அனிமிக்காக இருக்காங்க அப்படின்னா அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இல்லை சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி தான். அனிமிக்காக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த கீரையை பருப்பு போட்டு அடிக்கடி சமைச்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில டைப்ஸ் ஆஃப் கேன்சரையும் ப்ரிவென்ட் பண்ணுதுங்க. ஸோ புற்றுநோய் தடுக்கிறதுல இது ஒரு வல்லமை மிகுந்த ஒரு கீரைன்னு தான் சொல்லுவேன். கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட்டு ஒரு சொல்யூஷனுங்க இந்த கீரை. உங்களுக்கு சிறுநீரக கற்கள் இருந்தால் கரையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சரியாக ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று உங்களுக்கு சிறுநீர் கழிக்கும் போது ஏதாவது எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அது சரியாகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கட் ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த கீரையை அடிக்கடி சமைச்சு சாப்பிடுங்க. வயிற்று புண்ணு இருந்தாலும் சரி, கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே சரி பண்ணுது இந்த கீரை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கீரை எப்போல்லாம் கிடைக்குதோ வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு கீரை, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நான் எப்பயும் சொல்கிறது தான், சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடுங்க. அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். தேங்க்யூ.